Hello friends, welcome to Iroda Amachi Samayal. This is நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா bread chilli. Bread upma, bread chilli அப்படினா சொல்லலாம் நம்ம. Bread chilli எப்படி பண்றதுன்னு பாப்போங்க. இப்போ bread chilli பண்றதுக்கு நான் ஒரு 8 பீஸ் bread slice எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா தக்காளி, ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வந்து நான் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தேவையான அளவுக்கு. அதுக்கு அப்புறம் கரம் மசாலா பொடி ஒரு பிஞ்ச் எடுத்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு. ரெட் சில்லி பவுடர் அது ஒரு பிஞ்ச் எடுத்துக்கலாங்க. டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துக்குவோம் தேவையான அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்குவோம். இப்போ அது நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போங்க. நமக்கு தேவையான அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டரில் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணோம்னா பிரெட் ஸ்லைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்குவோம். பாருங்கள், நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நம்ம சிசர்லேயே கூட கட் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா டோஸ்ட் பண்ணி நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மீதி ஃபஸ்ட்டு வந்து இதில் இருந்த கொஞ்சம் பட்டரை எடுத்து போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதிலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டால் நல்லா டேஸ்ட் வரும். ரொம்ப காய வேண்டியதில்லை, லேசாக காஞ்சா போதும். அதிலே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதிலே இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒரு இனுக்கு போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது போட்டுக்கலாம் கொஞ்சம். நம்ம சாதாரணமாக பிரெட் டோஸ்ட்டு அந்த மாதிரி மட்டும் செஞ்சு சாப்பிடாம இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு வந்து ஒரு ஜாமு அது இதுன்னெலாம் எடுத்து நம்ம செஞ்சு தடவி வச்சுட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம ஒரு நாள் செஞ்சு டிஃபன் பாக்ஸ்க்கு வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லைன்னா ஒரு ஈவினிங் டிஃபனுக்கு கூட அதை வச்சுக்கலாங்க. மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. ஏன்னா அதுலேயே ப்ரெட்டுலேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும். அந்த தக்காளி ஒரு தக்காளி குச்சி தக்காளியை ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். ரெட் சில்லி ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாங்க. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாங்க, அப்போ நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதனால் இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ரெட்டை போட்டுடலாம். பாருங்க, சூப்பரான பிரெட் உப்புமா பிரெட் சில்லி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், எல்லா இதுலேயுமே வந்து இந்த தக்காளி காரம் எல்லாமே நல்லா உரைச்சிருக்கோம். அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம. இப்போ வந்து உப்புமா அப்படின்னோம்னா நம்ம வெறும் வந்து தக்காளி இந்த வெங்காயம்லாம் போடாமல் செய்வோம். இந்த ப்ரெட்டுக்கு நம்ம எதுவுமே தொட்டு சாப்பிட வேண்டாம் அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த தக்காளி வெங்காயம் டொமேட்டோ சாஸ் எல்லாமே போட்டு செஞ்சுருக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நமக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்குங்க. நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.